Hello friends, so welcome to Spark Traders. So இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பிளாக் வரைக்கும் நம்மளுடைய கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆர்டர் ஃப்ளோன்றதை ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஓகேங்களா. இன்றைக்கி இந்த ஆர்டர் ஃப்ளோ நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்னொரு விஷயம், ஸோ டவுட்ஸ் எல்லோரும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டவுட்ஸ் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு பர்சனலாக நான் கீழே வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் எனக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம், நான் அதை கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக் வந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்டாக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது வந்து என்னன்னு தெரியும். இது வந்து புல் பேக்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்த புல் பேக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோவில் என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த லோவில் பை பண்ணதுனால தான் அந்த ஹையெலாம் உடையுது. அப்போது இங்கே ஒரு பையிங் நடந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த புல் பேக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புல் பேக்கு ஒரு இடத்த கன்ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு பையிங் மூமெண்ட் வந்துருக்கு இல்லையா. இந்த பையிங் மூமெண்ட் வரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செல்லிங் மூமெண்ட் ஓகேங்களா. இப்போது இது ஒரு பையிங் கேண்டில் இல்லையா. இந்த பையிங் கேண்டிலுக்கு முன்னாடி வந்த செல்லிங் எது, இந்த செல்லிங் இல்லைங்களா. அப்போது இதுதான் நமக்கு இங்கே ஆர்டர் ஃப்ளோ ஓகேவா. எக்ஸாம்பிளில் இதுதான் நமக்கான ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகேங்களா. நமக்கு ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பாக நம்ம இம்பேலன்ஸ் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்டாக ஆக்ட் ஆக போகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ அப் ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கோம், இதில் வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ஆர்டர் ஃப்ளோவும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு போவோம். மீதி இருக்கிற ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கலாம், இல்லை இன்ஜினியர் லிக்விடிட்டி, இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் மஸ்ட்டாக பார்த்துக்கணும் ஓகே. ஸோ இப்போது இது சிம்பிளான ரூல் தான் ஓகேங்களா. நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு புல் பேக் ஃபார்ம் பண்ணுறான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு புல் பேக் இருக்குது அப்படின்னா இந்த புல் பேக் இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்த அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு பையிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த செல்லிங்கை தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து ஆர்டர் பிளாக் இருக்கும். அது வந்து ஜென்ரலாக நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. இது நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வியூவில் காட்டுறேன். இதுக்கு தவிர்த்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஒரு புல் பேக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு புல் பேக்கில் இருந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுலையும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்படி வந்துட்டு இருக்கான் இல்லையா. இப்படி இங்கே எனக்கு ஒரு புல் பேக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. இந்த புல் பேக் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு, கண்டிப்பாக பை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பையிங்க்கு இங்கே ஒரு செல்லிங் நடந்துச்சு இல்லையா. இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் இது எங்கேருந்து இது வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து மார்க்கெட்டு செல்லிங் போட்டு மொத்தமாக கீழே உடஞ்சிருக்கு ஓகேங்களா. நீங்கள் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ரூல் என்ன, ஒரு ரீசன்ட் கேண்டிலுடைய ஹை எடுக்கணும் இல்லைங்களா. இப்போது நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கணும், மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு பையிங் நடந்திருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இங்கே பையிங் நடக்காமல் கண்டிப்பாக இந்த ஹை வந்து உடையாது. இந்த கேண்டிலோடைய ஹைக்கு மேலே என்ன ஆகாது, ப்ரைஸு போகாது இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பை பண்ணியிருக்காங்க. இந்த பையிங் நடந்துட்டு பிறகு அகைன் ஒரு செல்லிங் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம புல் பேக்குன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம முன்னாடி கிளாஸில் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருங்க ஓகேங்களா. புல் பேக் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போது மார்க்கெட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஹையில் என்ன பண்ணிட்டான், லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டு எங்கேருந்து போய் செல் போட்டிருக்கான், இது வரைந்து செல் போட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா சிம்பிள் தான் ஓகேங்களா. என்ன அப்படின்னா எதுலேருந்து இந்த பையிங்க்கு இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் இது, இதிலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அப்போது இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃப்ளோ நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், மஸ்ட்டாக இம்பேலன்ஸ்ன்றது ஒன்று இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ஆர்டர் பிளாக்குக்கு நம்ம எப்படி ஒரு இம்பேலன்ஸ் பார்த்தோமோ அதேமாரியே இந்த ஆர்டர் ஃப்ளோக்கும் ஒரு இம்பேலன்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்கணும் ஓகேங்களா. இப்போது அதுக்கப்புறம் இப்போ இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. இதில் நான் உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸை கிளியர் பண்ணிடுறேன். இங்கே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இல்லைங்க ஓகேங்களா. என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டை, அதை ஃபில் பண்ணிட்டான். இப்போது அகைன் நான் அப்படியே கீழே வரேன்.
இப்போ இங்கே எனக்கு ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, இந்த ரீசன்ட் கேண்டிலோடைய ஹையை எடுத்துட்டு இந்த லோவையும் எடுத்திருக்கான். அப்போ இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? அப்போது இந்த புல் பேக்கில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இதில் ஆர்டர் பிளாக்னு நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், இதுதானே ஆர்டர் பிளாக்கு. இதில் ஆர்டர் ஃப்ளோ எதுலேருந்து எது வரைக்கும் அவன் பை பண்ணியிருக்கான், கரெக்டாக அந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், பை பண்ணியிருக்கான் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு ப்ராப்பராக ஒரு ஆர்டர் ஃப்ளோவும் கிடைச்சிருக்கு, ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்பயுமே மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ தான். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ வந்து ப்ரைமரியானது. நம்ம எதுக்காக இந்த ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட கொஞ்சம் ரிஸ்க்கு நம்ம கம்மி பண்ணலான்றது தான். இப்போ ஒரு அக்ரெசிவ் என்ட்ரியாக இருக்கீங்க, ஐ மீன் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா, நம்ம இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? பட் நம்ம அதை வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது மார்க்கெட்டை என்ன பண்ணுறான், இந்த ஆர்டர் ஃப்ளோவை நமக்கு இங்கே கொடுக்குறான். பட் இதுக்கு இம்பேலன்ஸ் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னா, நம்ம எப்படி பார்த்துருந்தோம், இப்போ இது செகண்ட் கேண்டில் எடுத்தோம் அப்படின்னா தேர்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டு, நமக்கு இம்பேலன்ஸ் விட்டு போயிருக்கணும். ஓகேங்களா? ஒரு வேளை இங்கே ஓப்பன் ஆகிற ஒரு கேண்டில், ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஓப்பன் ஆன கேண்டில் என்ன பண்ணியிருப்பான்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிகிட்டு இருப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து என்ன இல்லை, இந்த ஆர்டர் ஃப்ளோக்கு இம்பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? நமக்கு மஸ்ட்டாக என்ன இருக்கணும், இம்பேலன்ஸ் இருக்கணுங்க. ஓகேங்களா? ஒரு வேளை இந்த கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? அப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு வேலிட். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறோமோ அதேமாரி தான் இந்த ஆர்டர் ஃப்ளோவும். ஓகேங்களா? மஸ்ட்டாக நீங்கள் இதையும் மெயினாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு நீங்கள் இப்போ மோஸ்ட்டாக பார்த்துருக்கலாம், எல்லாருமே இதை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஒரு புல் பேக்கில் ஒரு செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்னவா எடுக்கிறோம், ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக எடுக்கிறோம். இதுக்கு மஸ்ட்டாக இம்பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கோல்டுலேயே கூட பார்க்கலாம். ஓகேங்களா? USDலையும் காட்டுறேன், கோல்டுலேயும் காட்டுறேன், நீங்கள் எந்த சார்ட்டில் வேணால் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ மார்க்கெட்டு இப்போ எக்ஸாம்பிள் இதிலே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இது ஒரு ஆர்டர் பிளாக், இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? ஸோ நம்ம புல் பேக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு புல் பேக்குன்ட்டு இல்லைங்களா? ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான், ஒரு புல் பேக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டில், இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான். ஏன் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டை செல் பண்ணியிருக்கான். எதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இங்கே செல்லிங் நடந்திருக்கிறப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுதான் ஆர்டர் ஃப்ளோவாக எடுக்க போகிறோம் இல்லைங்களா? அதுதான் மஸ்டான விஷயம். இந்த ஆர்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன இருக்கணும், இம்பேலன்ஸ் இருக்கணுங்க. ஓகேங்களா? பட் இதில் என்ன இல்லை, நமக்கு இம்பேலன்ஸ் இல்லை, அதை ஃபில் பண்ணிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இப்போது இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட்டை எங்கே புல் பேக் கரெக்டாக முடிச்சிருக்கான், இங்கே முடிச்சிருக்கான். அப்போது இதில் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங். இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங் எங்கேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம இம்பேலன்ஸ் பார்க்கணும். இப்போது தேர்ட் கேண்டில் இந்த கேண்டில் என்ன பண்ணல, இதை வந்து டேப் பண்ணல, நமக்கு இங்கே இம்பேலன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு வேலிட் ஆனது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் மார்க்கெட்டிங் வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு பை ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நான் நிறைய காட்டுறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நீங்கள் இது எடுத்தீங்க அப்படின்னாலும் இங்கே என்ன இல்லை, நமக்கு இம்பேலன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதையும் ஃபில் பண்ணிட்டான் மார்க்கெட்டு. மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு இடத்த அவங்க விட்டு போகிறாங்கன்னா அங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குதுங்க. ஓகேங்களா? இது ஒரு புல் பேக் இல்லைங்களா? இந்த புல் பேக்குக்கு இந்த பையிங்க்கு முன்னாடி வந்த செல்லிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லைங்களா? அப்போது இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ நமக்கு ப்ரைமரி என்ன அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ தான். ஓகேவா? இது மஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ப்ராப்பராக பாருங்கள், வந்தான், டேப் பண்ணால் அங்கேருந்து மொத்தமாக ஏற்றிட்டான். ஆர்டர் பிளாக்கு டேப் ஆயிருக்கு, ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸில் தான் நம்ம மோஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறோம். இதுக்காக தான் மஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு USDலையும் காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்லேயும் காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த காட்டுறேன். இங்கே இது ஒரு புல் பேக் இல்லையா? இப்போது இந்த இடத்த ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆகிருக்கான். அப்போது இங்கே என்ன ஆகிருக்கு, மார்க்கெட்டு நமக்கு ஒரு செல்லிங் நடந்திருக்கு. அந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங் எதுலேருந்து எது வரைக்கும் பை பண்ணியிருக்கான், இதுலேருந்து இந்த ஹை வரைக்கும் பை பண்ணியிருக்கான் இல்லையா? அப்போது இதில் என்ன ஆயிடுச்சு,
இங்கே வந்து இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ வேலிட் இல்லை. ஓகேவா? ஸோ அதேமாரி தான் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, ஆனால் இங்கே இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ மஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஓகேங்களா? நானும் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இதில் பார்க்கலாம். மார்க்கெட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்கேருந்து இது ஒரு புல் பேக் இல்லையா? மார்க்கெட்டு இங்கே வந்து இந்த ஹையை இங்கே தான் உடச்சான். அப்போது இது ஒரு புல் பேக்கு, அடுத்து இங்கே ஒரு புல் பேக்கு இல்லையா? இதில் இருந்து இம்பேலன்ஸு இங்கே ஃபில் பண்ணிட்டான். இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இதில் எது ஆர்டர் ஃப்ளோ? இதில் இருந்து இந்த ஹை வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ இல்லைங்களா? மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அது ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு இன்வேலிடு. நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு ஆர்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இம்பேலன்ஸு இருக்கணும். ஓகேங்களா? எப்படி நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு பார்ப்போமோ அதேமாரி தான். ஓகேவா? இப்போது இந்த ஆர்டர் பிளாக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கும், இதில் ஆர்டர் பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா? ஸோ ப்ராப்பராக இதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டுக்கு ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டான், ஆர்டர் ஃப்ளோவை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இருக்கிற புல் பேக்கில் இது பார்க்குறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டில், இப்போது இங்கே ஒரு புல் பேக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன பண்ணியிருக்கான், இது ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில் அந்த ஹையை எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே உடச்சிருக்கான். அப்போ இது ஒரு புல் பேக்கு. இந்த செல்லிங்க்கு முன்னாடி வந்த பையிங், இதில் எங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க, இந்த லோலேருந்து இது வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, வித் இம்பேலன்ஸும் விட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது இதில், ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இதான் இம்பேலன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு கரெக்டாக திருப்பி அகைன் வந்தான், அதை டேப் பண்ணால் மொத்தமாக கீழே இறக்கிட்டான். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன டாபிக் தான். நீங்கள் இந்த மஸ்ட்டாக கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு புல் பேக்கு, இதில் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ இதானே. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அகைன் ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணால் அங்கேருந்து கீழே இறக்கிட்டான். இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறான் இல்லையா? நமக்கு ஆர்டர் பிளாக்கு அவசியமே இல்லை. ஓகேங்களா? மஸ்ட்டாக இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஒரு இடத்த நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ மீன் நம்ம கான்செப்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும், ஐ மீன் லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. மெயினாக எஸ்எம்சியோட ரூலு லிக்விடிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம வெபினாரும் நடக்கும். அந்த வெபினாரில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஐ மீன் டிஸ்கார்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மஸ்ட்டாக உங்களுடைய சார்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?